நரகங்கள் மொத்தம் 84 லட்சமா? மனிதனா பிறந்த அத்தனை பேரும் காலதேவனால உருவாக்கப்பட்ட பிறப்பு இறப்பு விதிகளோட அடிப்படையில என்னைக்காவது ஒரு நாள் காலதேவனுக்கு அடிபணிய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ மனிதனோட மண்ணுலகளை சம்பாதிச்ச எதுவும் கூட இருக்காது. அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் மட்டுமே கூட இருக்கும். அந்த அடிப்படையில புண்ணியங்களுக்கு ஈடான பலன்களையும் பாவங்களுக்கு தகுந்த நரக வாழ்வும் ஜீவனுக்கு விண்ணுலகத்துல தயாராயிருக்கும்னு கருட புராணத்துல பார்த்தோம். அப்படி காலதேவனால உருவாக்கப்பட்ட நரகங்கள் 1000 2000 இல்ல, மொத்தம் 84 லட்சம் நரகங்கள் இருக்கு. இந்த 84 லட்சம் நரகங்கள்ல ஜீவன்கள் வேதனை துன்பங்கள் வலிகளோட மத்தியில வாழ வேண்டிய சூழல் இருக்கும். அந்த 84 லட்சம் நரகங்கள்ல முக்கியமான நரகங்களா கருட புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது மொத்தம் 28 நரகங்கள். அது என்னென்ன, யார் யாருக்கு என்னென்ன தவறுகள் செஞ்சவங்களுக்கு அந்த 28 நரகங்கள்னு பார்க்கலாமா? முதலாவது நரகம் தாமிஸ்ரம். மனிதன் பூமியில வாழும்போது மற்றவங்களுக்கு சொந்தமான பொருளை அடைய விரும்பி அதை அபகரிக்கிறதும், பிறரோட மனைவி குழந்தைகளை அபகரிச்சு மற்றவங்களை துன்பத்துல ஆழ்த்தி தான் மட்டும் சந்தோஷமா வாழ்றதும் மகா பாவம். இந்த பாவத்தை செஞ்சவங்களை இந்த தாமிஸ்ரம் நரகத்துல யமகிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் அடித்து தொடர்ந்து துன்புறுத்துவாங்க. இரண்டாவது நரகம் அந்த தாமிஸ்ரம். திருமண வாழ்க்கையில கணவனும் மனைவியும் மனமொத்து வாழ்றது அவசியம். அதை விடுத்து ஒருத்தர் ஏமாத்தி வஞ்சித்து வாழ்றது பாவம். இந்த பாவத்தை செஞ்சவங்க அடையிற நரகம் அந்த தாமிஸ்ரம். இந்த நரகத்துல ஜீவன்கள் கடுமையான இருள்ல கண்கள் தெரியாத நிலையில மூர்ச்சியாகி விழுந்து தவிப்பாங்க. மூணாவது நரகம் ரௌரவம். இந்த நரகம் 2000 யோசனை தூரம் சதுரமா அமைஞ்சிருக்கும். இந்த நரகத்துல முழங்கால் அளவுக்கு உருக்கிய செம்பு நீர் கடல் போல இருக்கும். பிறரோட குடும்பத்தை, அதாவது ஒற்றுமையா வாழற குடும்பத்தை கெடுக்கிறது, பிரிக்கிறது, அழிக்கிறது, அவங்களோட பொருட்களை பறிக்கிறதுங்கிற பாவம் செஞ்சவங்க அடையிற இடம் ரௌரவம். இங்க ஜீவன்களை யமகிங்கரர்கள் சூலத்தால குத்தி கொடுமையா துன்புறுத்துவாங்க. நாலாவது நரகம் மகாரௌரவம். ரொம்ப கொடூரமா பிறரை வதைச்சவங்க, தன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தால மற்றவங்களோட குடும்பத்தை அழிச்சு அவங்களோட பொருட்களை அபகரிச்சவங்க இந்த நரகத்தை அடைவாங்க. இங்க குருங்கிற குரூரமான மானியனத்தை சேர்ந்த மிருகம் பாவ ஜீவன்களை சூழ்ந்து முட்டி மோதி ரத்த களரியாக்கி துன்புறுத்தும். ஐந்தாவது நரகம் கும்பிபாகம். தான் சுவையா உண்ணணும்னு வாயில்லா உயிர்களை வதச்சும் கொன்னும் பல விதங்கள்ல கொடுமைப்படுத்திய பாவிகள் அடையிற நரகம் கும்பிபாகம். இந்த நரகத்துல எப்பொழுதுமே எண்ணெய் கொப்பரை கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல இந்த பாவங்களை செஞ்ச ஜீவன்களை தள்ளி யம தூதுவர்கள் துன்புறுத்துவாங்க. ஆறாவது நரகம் காலசூத்திரம். இந்த நரகத்துல தன்னோட பெற்றோரை கவனிக்காம கடைசி காலத்துல துன்புறுத்தியும் அவமதிச்சும் அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் அத்தியாவசிய தேவைகளை கொடுக்காம உணவு கொடுக்காம வதச்ச பாவிகள் அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல சூரியனோட ஜுவாலைகள் போன்ற அனல் எப்போதும் இருக்கும். இது ஜீவாத்மாவோட சரீரத்துல எரிச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அங்க உணவே இல்லாம பசியோட நிழலை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஜீவன்கள். ஆனா அங்க நிழலே இருக்காது. ஏழாவது நரகம் அசிபத்திரம். தன்னுடைய குல தெய்வத்தை நிந்திச்சும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமையும் வாழ்ந்தவங்க, பிறரை செய்ய விடாம தடுத்தவங்க, தெய்வங்களை நிந்தனை செஞ்சவங்க, சாஸ்திரங்கள் சொன்ன அறநெறிகளை கைவிட்டு தீய நெறிகளை பின்பற்றினவங்க அடையிற நரகம் அசிபத்திரம். இங்க சின்னதும் பெருசுமான பாறை கற்கள் நிரம்பி மேடு பள்ளமா இருக்கும். கத்திகள் மாதிரி கூர்மையான இலைகளால ஆன சாட்டையால அங்க பாவிகள் அடிக்கப்படுவாங்க. அவங்க கொடிய பூதங்களால எப்போதும் துன்புறுத்தப்படுவாங்க. எப்போதும் என்ன நடக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு அச்ச உணர்விலேயே காலங்கள் கழியும். எட்டாவது நரகம் பன்றிமுகம். குற்றம் செஞ்சவங்களை தண்டிக்காம குற்றமற்றவரை தண்டிக்கிறதும், பிறர் மீது வீண் பழி சுமத்துறதும், அநீதிக்கு துணை போறதும், தன்னோட கடமையை சரியா செய்யாம இருப்பதுங்கிற பலவிதமான பாவச் செயல்களை புரிஞ்சவங்க அடையிற நரகம் பன்றிமுகம். இந்த நரகத்துல கூரிய பற்கள் கொண்ட பன்றி முகத்தோட இருக்கிற மிருகம் ஒன்று இருக்கும். அது இந்த பாவிகளை பற்கள்ல கடிச்சு துன்புறுத்தும். யமகிங்கரர்களும் இந்த ஜீவன்களோட கைகால்களை தனித்தனியா பிரிக்கிறதும் அடுப்பிலிட்டு எரிக்கிறதுமா இருப்பாங்க. 9வது நரகம் அந்த கூபம்.
சக மனிதர்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, மற்றவங்களை சித்திரவதை செஞ்சு கொடுமையா கொலை செஞ்சவங்க அடையிற நரகம் அந்த கூபம். இந்த நரகம் கிணறு வடிவத்துல இருக்கும். இதுல கூர்மையான கொம்புகள் கொண்ட அரிய வகை மாடுகள் ஜீவாத்மாக்கள் கீழே தள்ளப்படும் போது முட்டி மிதிச்சு துன்புறுத்தி ரண காயங்களை ஏற்படுத்தும். அப்படி ஏற்பட்ட காயங்களை அங்க இருக்கிற கழுகும் ராஜாலியும் கொத்தி தின்னும். கொசுக்களும் மூட்டைப்பூச்சிகளும் ரத்தத்தை உரிய தொடங்கும். தேலும் பாம்பும் ஒரு புறம் கடிக்கும். இவங்களால கொல்லப்பட்டவங்களோட உடம்புல எத்தனை உரோமங்கள் இருந்ததோ அத்தனை ஆண்டுகள் இந்த பாவிகளால இந்த கிணறை விட்டு வெளியவே வர முடியாது. 10வது நரகம் கிருமி போஜனம். பிறரை பட்டினி போட்டு பிறரோட உழைப்ப சுரண்டி தான் மட்டும் உண்டு பிழைக்கிற பாவிகளும், சுயநலமாக வாழ்ந்து தன்னை சார்ந்தவங்களையும் தன்னோட விருந்தினர்களையும் புறக்கணிச்சவங்களும் அடையிற நரகம் கிருமி போஜனம். இந்த நரகத்துல பிறவற்ற துளைச்சு செல்லும் இயல்புடைய கொடிய கிருமிகள் பாவிகளோட உடலை கடிச்சு துளையிட்டு துன்புறுத்தும். 11வது நரகம் அக்னிகுண்டம். மற்றவங்களுக்கு சொந்தமான பொருட்களை தன்னிடம் இருக்கிற வலிமையாலும் செல்வாக்காலும் அபகரிச்சு வாழ்ந்த பாவிகள் பலாத்காரமா தன்னோட காரியங்களை நிறைவேற்றி கொண்டவங்க அடையிற நரகம் அக்னிகுண்டம். இந்த நரகத்துல பாவிகளை ஒரு நீண்ட தடியில விலங்குகளை போல கைகால்களை கட்டி எரியிற அக்னிகுண்டத்துல வாட்டி வதைப்பாங்க யமகிங்கரர்கள். 12வது நரகம் வஜ்ரகண்டம். சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடி தழுவி மகிழற காம வெறியர்கள் அடையிற நரகம் வஜ்ரகண்டம். இந்த நரகத்துல பாவிகளை நெருப்பால செய்யப்பட்ட பதுமைகளையோ தூண்களையோ கட்டி தழுவ சொல்லி துன்புறுத்துவாங்க யமகிங்கரர்கள். அடுத்து 13வது நரகம் சான்மளி. நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்காம, உறவு முறைய கூட பார்க்காம யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழுற காமுகர்கள் அடையிற நரகம் சான்மளி. இந்த நரகத்துல பாவிகளை முள்ளாலான இரும்பு தடிகளாலும் முட்செடிகளாலும் யமகிங்கரர்கள் தொடர்ந்து அடிச்சு துன்புறுத்துவாங்க. 14வது நரகம் வைதரணி. தன்னிடம் இருக்கிற அதிகார பலத்தாலும் கபட நாடகத்தாலும் நயவஞ்சகத்தாலும் நல்ல வழியில செல்லாம மற்றவங்களை ஏமாத்தி அதர்ம வழியில வாழ்ந்தவங்க அடையிற நரகம் இந்த வைதரணி. இது நதின்னு அழைக்கப்பட்டாலும் இதுல தண்ணீருக்கு பதிலா ரத்தம், சீல், சிறுநீர், மலமுமே கலந்திருக்கும். கொடிய விலங்குகளும் நிறைஞ்சிருக்கும். யமகிங்கரர்கள் பாவிகளை இந்த நரகத்துல தூக்கி போட்டு அழுத்தி வெளியே வராம துன்புறுத்துவாங்க. அடுத்து 15வது நரகம் பூயோதம். கொஞ்சமும் அச்சமும் நாணமும் இல்லாம இழிவான பெண்களுடனோ ஆண்களுடனோ கூடி ஒழுக்க குறைவா நடந்து வாழ்க்கையில எந்த லட்சியமுமே இல்லாம மிருகம் போல வாழ்ந்தவங்க அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல வைதரணிய போலவே இருக்கிற சின்ன குட்டையில பாவிகளை நஞ்சுள்ள பூச்சிகள் பிராணிகள் கடித்து குதறும். 16வது நரகம் பிராணரோத நரகம். தன்னுடைய ஆதாயத்துக்காக கால்நடைகளை வளர்த்து கொடுமைப்படுத்தி லாபம் பெற்ற பின்னாடி அந்த பிராணிகளால தனக்கு இனி எந்த ஆதாயமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அதை பாதுகாக்காம விரட்டி விட்டவங்களும் பிராணிகளை கொடுமைப்படுத்தி கொலை செஞ்ச கொடுமைக்காரர்களும் அடையிற நரகம் பிராணரோதம். இந்த நரகத்துல எந்த மூலையில இருந்தும் அம்புகள் வந்த வண்ணமாவே இருக்கும். அந்த கூர்மையான ஆயுதங்களால இவங்க தொடர்ந்து துன்புறுத்தப்படுவாங்க. 17வது நரகம் விசசனம். 33 கோடி தேவர்களும் வீட்டிருக்கிற பசுக்களை வதைச்சு கொடுமை செஞ்சவங்க, பசு வதையோடு கூடிய யாகம் செஞ்சவங்க, பகட்டுக்காக யாகம் செஞ்சு மக்களை ஏமாத்தினவங்க அடையிற நரகம் விசசனம். இந்த நரகத்துல கூர்மையான முட்கள் பொருத்தப்பட்ட சவுக்கால யமகிங்கரர்கள் அடித்து துன்புறுத்துவாங்க. 18வது நரகம் லாலா பக்ஷூஷம். தன் வாழ்க்கை துணையை கொடுமைப்படுத்தி அவங்கள விருப்பமில்லாத மோக இச்சைக்கு ஆளாக்கி நோகடிக்கிறவங்க அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல பாவிகளும் இதே முறையிலேயே தண்டிக்கப்படுறாங்க. 19வது நரகம் சாரமே யாதனம். மற்றவங்க வாழுற வீடுகளுக்கு தீ வைக்கிறது, அவங்களோட பொருட்களை சூறையாடுறது, உயிர்களை வதைக்கிறது, விஷத்தை கொடுத்து கொல்றது போன்ற பாவங்களை புரிஞ்சவங்க அடையிற நரகம் சாரமே யாதனம். இந்த நரகத்துல பாவிகளை விசித்திரமான கொடிய மிருகங்கள் கொடூரமா வதைக்கும். 20வது நரகம் அவீசி. பொய் சாட்சி சொல்லி ஒருவருக்கு கெடுதலை விளைவிக்கிறவங்க அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல யமகிங்கரர்கள் பாவிகளை நீர்நிலைகள்ல வீசி அவங்க மீது கள்ள தூக்கி போட்டு அழுத்தி துன்புறுத்துவாங்க. 21வது நரகம் பரிபாதனம். பூமியில வாழுற போது மதுவை தானும் உட்கொண்டு பிறரையும் வற்புறுத்தி குடிக்க கொடுத்து மக்களை கெடுப்பவர்கள் அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல
பாவிகளை நெருப்பு குழம்ப குடிக்க சொல்லி யமகிங்கரர்கள் வதைப்பாங்க. 22வது நரகம் சார கர்த்தமம். அகங்காரம் கொண்டு தீய செயல்களை புரிவதோடு நல்லவங்களையும் பெரியவங்களையும் அவமதிச்சு பிறர் விரும்பத்தகாத செயலை செய்யறவங்க அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல கொடூரமான கோரமான பிசாசுகள் பாவிகளை துன்புறுத்தும். பாவிகளை தலைகீழா தொங்கவிட்டு அந்த ஜீவன்கள் மீது பூரான், மரவட்ட, வண்டு, தேனி, அட்டை போன்ற உயிரினங்களை படர விடுவாங்க. 23வது நரகம் ரக்ஷோகணம். நரமேத யாகம், அதாவது மனிதர்களை கொன்னு யாகம் செஞ்சவங்க, மனித மாமிசத்தை புசிச்சவங்க, வாயில்லா சாதுவான பிராணிகளை வதச்சு கொடுஞ்செயல் புரிஞ்சவங்க அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல பாவிகளால பாதிக்கப்பட்டவங்களே அதே முறையில முன்னின்று வதைப்பாங்க. பாதிக்கப்பட்ட மிருகங்களும் வதைக்கும். 24வது நரகம் சூலரோத நரகம். பூமியில தனக்கு எந்தவித கெடுதல்களையும் செய்யாதவங்களை கொல்றது, பிறரை சூழ்ச்சி செஞ்சு கொள்றது, தற்கொலை செஞ்சுக்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்யறது போன்ற பாவங்களை செஞ்சவங்க அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல யமகிங்கரர்கள் சூலத்தால குத்தி துன்புறுத்துவாங்க. அந்த காயங்களை பெரிய பெரிய கழுகுகளும் கொக்குகளும் பாய்ந்து வந்து கொத்தி கொத்தி துன்புறுத்தும். 25வது நரகம் தந்த சூகம். வாழ்க்கையில பிறருக்கு நன்மை செய்யாம தீமையே செஞ்சவங்க, தரமான பொருட்களை பிறருக்கு தராம அதுல கலப்படம் செஞ்சவங்க அடையிற நரகம் இது. இங்க நாகம், தேல், பாம்பரண போன்ற கொடூரமான விஷமுள்ள உயிரினங்கள் பாவிகளை கொடுக்குகளால கொட்டி தொடர்ந்து துன்புறுத்தும். 26வது நரகம் வடாரோத நரகம். பிராணிகளும் கடவுளால படைக்கப்பட்டவையே அப்படிங்கிறத மறந்து அவைகளை கொடூரமா வதச்ச கொடுமைக்காரர்கள் அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல யமகிங்கரர்கள் பாவிகளோட கை கால்களை கட்டி நெருப்பால சூடு வச்சு துன்புறுத்துவாங்க. 27வது நரகம் பரியாவர்தனம். தன்னை தேடி வந்த விருந்தினர்களை உபசரிக்காம அவங்கள வெறுத்து நிந்தனை செஞ்ச கருமிகள், தன்னை நாடி வந்தவங்களுக்கு உணவளிக்காம விரட்டிய பாவிகள் அடையிற நரகம் இது. இங்க பாவிகளோட கண்களை காகம், பருந்து கொத்தி குருடாக்கிடும். பார்வை தெரியாத ஆன்மாக்கள் இந்த நரகத்துல முள்வேலிகள் நிறைஞ்ச, அதாவது ஊசிகள் போன்ற கூர்மையான தாவரங்கள் சூழ்ந்த பகுதியில உணவும் நீருமின்றி பசியாலையும் தாகத்தாலையும் தவிப்பாங்க. 28வது நரகம் சுசிமுகம். பூமியில வாழுற மனிதர்கள் அறவழியில செல்லாம தீய வழிகள்ல பொருள்களை சேர்ப்பதோடு கர்வத்தோடு பிறரை துன்புறுத்தி பொருட்களையும் பணத்தையும் பதுக்கி வச்சவங்க அடையிற நரகம் இது. இந்த நரகத்துல பாவிகள் உதவி செய்ய யாருமே இல்லாம பசியாலையும் தாகத்தாலையும் தவிப்பாங்க. மேலும் யமகிங்கரர்கள் ஆன்மாவோட உடலிலிருந்து நாக்கின சந்தமிசினிங்கிற ஆயுதத்தால பிடுங்கி எடுத்து கூர்மையான கத்திகளால குத்தி தொடர்ந்து துன்புறுத்துவாங்க. இந்த நரகங்களை தவிர்த்து யமலோகத்துல இன்னும் நிறைய நரகங்கள் இருக்கு. 28 நரகங்கள்லயும் இன்னும் பல பிரிவுகள் இருக்கு. இந்த நரகங்களை நாம சென்றடையாம இருக்க நாம பூமியில வாழுற போதே நேர்மையா இருந்து பொருளீட்டி ஒழுக்கமாக வாழணும். புண்ணிய செயல்களாலும் முடிஞ்சளவு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்தவங்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்தாம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிதிர் கடமைகளையும் தவறாம செய்யணும்னு கருடாழ்வாருக்கு விஷ்ணு பகவான் கருட புராணத்துல நரகங்களுக்கு போகாத வழிய போதிக்கிறாரு. மேலும் பல கருட புராண கதைகளை தெரிஞ்சுக்க கதைத்துறல் சேனலுடன் இணைஞ்சிருங்க. நன்றி.